சக்தி, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, நான் உன்னை விரும்பல. ஆனா இதெல்லாம் நடந்துமோன்னு பயமா இருக்கு. யோசி சொல்லு. சக்தி, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல, நான் உன்னை விரும்பல. ஆனா இதெல்லாம் நடந்துமோன்னு பயமா இருக்கு. நீ கிரேசியா கார்த்திக், நீ பணக்காரனா? கிளாஸ் லாஸ்டா இல்லை நிறைய ஃபெயில் ஆவியா? ஏன்னா பணக்கார பசங்க ஃபெயில் ஆகிட்டு பொண்ணுங்க சுற்றிட்டு இருப்பாங்க, அதான் கேட்டேன். போய்ட்டுவா சக்தி. வரராஜன், வாங்க 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 உட்காருங்க. வீடு எல்லாம் ஒரே வீடா இருக்கா? கன்ஃபியூஸ் ஹவுசிங் மிடில் கிளாஸ்னா அப்படித்தானே இருக்கும். சரோஜா, இந்த சரோஜா இவங்க 2 பேரும் என் பொண்ணுங்க. தெரியும், வீட்டுக்கெல்லாம் வந்துருக்கேன். தண்ணியெல்லாம் கூட எனக்கு தெரியாது. இதெல்லாம் ரகசிய ஏற்பாடுகள். பெரியவளுக்கு நம்ம கல்யாணம் நிச்சயம் இல்லையா சார்? இன்னும் இல்லைங்க. நீ நம்ம அரேஞ்ச் மேரேஜா இல்லை லவ் மாதிரி அப்பா மாதிரி செலவு இல்லாம? டேட்டு தெரிஞ்சது தப்பு இல்லைல்ல? என்ன சொல்றாங்க அப்புறம் போய் சொல்ல வேண்டியது இருக்குமே. நான் என் பையனை சக்சஸ்ஃபுல்லா அட்வொகேட் பையனா வளர்க்கல, சாதாரண மிடில் கிளாஸ் பையனா தான் வளர்த்துருக்கேன். நான் அப்படி இல்லைங்க, என் பொண்ணு 2 பேரும் மகாராணி மாதிரி வளர்த்துருக்கேன். வசதி பெருசா இல்ல, இருந்தாலும் டேரக்டா சாப்பிடு. மகாராணி அப்பா பேச ஆரம்பிச்சதுன்னா பேசிக்கிட்டே இருப்பாரு. வயசானாலே அவன் என்ன டிசிஷனாலும் எடுக்கலாம், இதான் சட்டம் சொல்லுது. அப்படிதான் என் பையனை வளர்த்துருக்கேன். என் பொண்ணுங்களை நான் அப்படி வளர்க்கல. இல்லை சார், நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. சட்டத்துக்கு என்னது நான் சொன்னேன். இப்போ நீங்க உங்க பொண்ணுன்னு எடுத்துக்கீங்க, ஏன் ரோட்ல போற எந்த பொண்ணு காந்தி விட்டு தான் கல்யாணம் பண்ண போறான்னு நான் ஏற்றுக்கு தான் ஆகணும். சார் படிச்சோம் இல்ல கொஞ்சம் காசு பண்ண மாட்டோம். அப்பா இல்லம்மா, ரோட்ல போற பொண்ணும் நம்ம எல்கேஜி ஒன்றுன்னு சொல்லிட்டு நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. என் பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பெரிய ஆளுதான் நினைச்சேன். அவன் எந்த லவ் இவனு மாட்டிக்கிட்டு யாரும் உங்க பையன் ஒன்றும் வாழ பிடிக்கல. இப்போ நம்ம இன்டீரியர் கம்பெனி சுப்பீரியர் கம்பெனி பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ என் பையன் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது?